Hi friends, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட YouTube சேனல்ல 4000 வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்றதுக்கான சின்னதா ஒரே ஒரு டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நான் சொல்ல போற இந்த டிப்ஸை வந்து நீங்க பயன்படுத்துறது மூலமா பாத்தீங்கன்னா உங்களோட YouTube சேனல்ல இந்த 4000 வாட்ச் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இல்லாட்டி ஒரு 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் வந்து என்னோட YouTube சேனல்ல இந்த 4000 வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ண நான் வந்து இந்த டிப்ஸை தான் வந்து பயன்படுத்தினேன். இந்த டிப்ஸை பயன்படுத்தி ஒரு 40 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் 4000 வாட்ச் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த டிப்ஸை பயன்படுத்துறது மூலமாக நீங்களும் வந்துட்டு உங்களோட யூடியூப் சேனலில் இந்த 4000 வாட்ச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் இல்லாட்டி ஒரே மாதத்தில் ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். யூடியூப் சேனலில் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இல்லாட்டி 2 மாதத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த 4000 வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ண அவங்க எடுத்துக்கிற நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகும், ஒரு சில பேருக்கு 6 மாதம் 7 மாதம் ஆகும், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துல வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்துறது மூலமா ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு 2 மாதத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 4000 வாட்ச் டைம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அது என்ன டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாட்ச் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு டெய்லி வரக்கூடிய அந்த வாட்ச் டைம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் டேபிள்ல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இல்ல செகண்ட் டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல்ல டெய்லி வந்துட்டு ஒரு டார்கெட் வந்து நீங்க வச்சிருக்கணும். நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் வாட்ச் டைம் வேணும், அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 10 இருந்து 20 மணி நேரம் வாட்ச் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருக்கணும். நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் 4000 வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் வந்துட்டு டெய்லி 20 மணி நேரம் வாட்ச் டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருந்தேன். ஸோ அந்த டார்கெட்டுக்கு வந்து நான் எந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், மதியம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், நைட்டு வந்துட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 3 இருந்து ஒரு 4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு காலையில நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன்னா அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் வாட்ச் டைம் கிடைக்குதுன்னா மதியம் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோக்கு ஒரு 5 மணி நேரம் வாட்ச் டைம் கிடைக்கும். அப்புறம் நைட்டு வந்துட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோக்கு ஒரு 5 மணி நேரம் வாட்ச் டைம் கிடைக்கும். நான் எதிர்பார்த்த அந்த 20 மணி நேரம் வாட்ச் டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லி வந்துட்டு கிடைச்சிடும். ஒரு சில நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வியூஸ் வந்து போகாது. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல நான் அப்லோட் பண்ற வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கிடைக்குதுன்னா மதியம் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோக்கும் ஒரு 5 மணி நேரம் கிடைக்குதுன்னா சாயங்காலம் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கிடைச்சிருக்கும். நான் மொத்தம் 3 வீடியோ அப்லோட் பண்ணி எனக்கு 15 மணி நேரம் தான் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி நைட்டு நான் அப்லோட் பண்றப்போ பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு 5 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 7 மணி நேரம் வாட்ச் டைம் கிடைக்குதுன்னா எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் டார்கெட் வச்சிருந்தேன். ஸோ அந்த டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரே நாளில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ டெய்லி வந்துட்டு எனக்கு 20 மணி நேரம் வாட்ச் டைம் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 நாள் வந்து நான் டார்கெட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த 60 நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3000 மணி நேரம் வாட்ச் டைம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டார்கெட் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ ஆனால் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 41 நாள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3000 மணி நேரம் வாட்ச் டைம் வந்து நான் ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்துட்டு இந்த டிப்ஸை பயன்படுத்தி தான் நான் 4000 வாட்ச் டைம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை பயன்படுத்துறது மூலமாக நீங்கள் வந்துட்டு 4000 வாட்ச் டைம் ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு 2 மாதத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லாரும் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.